என்ன சார் நடக்குது? அயோத்தியாவை சுற்றி மர்மங்கள் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கே சார். இந்த ஸ்கேம் எதனால? ராமர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அது இந்தியாவிலே ஒரு கான்செப்ட் கோவிலாக உருவாக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக அங்கே பிரச்சனை இருந்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு தான் அரசியலே பண்ணாங்க. கோயில் வேண்டான்றக்கா இல்லை, கொடியவனோட கூடாரமாக மாறிவிடக்கூடாதுன்றக்காக. அப்படி இருக்கும்போது இதை ஆட்டையை போட்டால் பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் எல்லாரும் தேடி வந்து நம்ம காசு கொடுத்துருப்போம் அப்படின்றது தான் கோவிலை. இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை இப்போ ராமர் கோயிலுக்கே வந்துட்டாங்க. இப்போ போலி வெப்சைட்டுகளை ஆரம்பித்தோடனே ஸ்கேன் பண்ணி அமெரிக்காவில் இருக்கும் 1000 2000 போடுவாங்க. கோடி கணக்கில் பணம் குவியாக இருந்தது. கோவிலே இல்லை, கட்டப்படவும் இல்லை. ஆனால் இந்த ராமர் கோவில் கட்டுவதற்கான கமிட்டி அப்படின்றது மட்டும் இருக்குது. அதற்கு ஒரு ஆஃபீஸர் இருந்துச்சு. அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட டொனேஷனாக வசூல் பண்ணணும். பெரிய கோடீஸ்வரர்கள்லேருந்து சாதாரண மக்கள் வரையும் டொனேஷனாக கொடுத்து அந்த காசில் தான் அந்த கல்லெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. தூண்கள் போனது வந்தது. போலி வெப்சைட் அதே மாதிரி ராம் மந்திர் அயோத்தியா அப்படின்னு போட்டு அதே படங்கள்லாம் போட்டு போடுறவங்க போனால் அப்போ தெரியாதவன் எதுக்கு போடுவான்? இப்போ நீங்கள் அந்த சீட்டிங் வந்து எதுக்காக ராமர் கோயிலே கை வச்சான்னா ஸ்கேன் பண்ணி போட்டேன்றாங்க. தேடி பார்த்தா எந்த அக்கௌண்ட்டுமே வரல. கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு தனி கூட்டமே இருக்குது. இது காங்கிரஸ் தீவிரமாக போராடிச்சு. ஆனால் காங்கிரஸ்காரனும் அதில் உட்பட்டு என்ன சார், எந்த வழக்கில் போனாலும் வழக்கு போட்டவரும் காங்கிரஸ்காரராக இருக்கார், ஆனால் அதில் இப்போ சிக்கனவரும் காங்கிரஸ்காரராக இருக்காரு சார். காங்கிரஸில் இல்லைன்னு சொல்கிறாங்களே சில பேர். அது வந்து பொய்ன்றது தெரியாது. அவங்க திருடங்க வேணா, அவன் மகா திருடன்னா இவன் மரண திருடன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலில் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவிற்கு. அயோத்தியா இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பேசப்பட்டு சர்ச்சையாகவே இருக்குது. இன்றைக்கும் சர்ச்சை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்திருக்க புது சர்ச்சை அப்படிங்கிறது ஸ்கேம் அப்படின்னு வந்திருக்கு. என்ன சார் நடக்குது? அயோத்தியாவை சுற்றி மர்மங்கள் மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கே சார். இந்த ஸ்கேம் எதனால்? அயோத்தியா வந்து எப்படின்னா, கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லி ஒரு டைலாக் பராசக்தி படத்தில். கோயில் வேண்டான்றக்கா இல்லை, அது கொடியவனோட கூடாரமாக மாறிவிடக்கூடாதுன்றக்காக. அதற்கப்புறம் தான் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா HRNC கண்ட்ரோலில் கோயில் எடுக்கப்பட்டது. காரணமே இதுதான். தனியாரை கொடுத்தோம்னா இது போன்ற திருடர்கள் வந்து கொள்ளையாக அடிச்சு போட்டோம். ஏன்னா மக்கள் வந்து இறை வழிபாடு ஒன்று தான். அது அதாவது கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இறை வழிபாடு ஒன்று தான் அவர்களை வந்து பலரை உயிர் போட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதையுமே திக்கலாம், மனிதர்கள் எதுவுமே பண்ண மாட்டான். வீட்டில் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியலன்னு புருஷன் பொண்டாட்டி தான் இருக்கலன்னு இருக்கோம். ஒரு உயிரும் ஈருடலுமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? பிள்ளை பஞ்சாயத்தை போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஸோ அப்போ அவனுடைய யார்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கணும். இறைவன் எங்கேயோ இருக்கான். அது ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவர்கள் அந்தந்த இதில் போய் முறையிடுறதும் இது பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து என்னென்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு 70% 60% மேற்பட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அரபு நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா 90% கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், 90% மேற்பட்டவர்கள். இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மேற்பட்டவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள். தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெர்சன்டேஜ் மாறும். அப்போ இத்தனை கோடி மக்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் எல்லாவற்றையும் அந்த நம்பிக்கைக்காக செலவிட தயாராக இருக்காங்க. அளவு குத்துறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க, காசு இருக்கிறவங்க காசை கொண்டு போய் திருப்பதியில் கோடியாக கொட்டுறான். அப்படி இருக்கும்போது யாருக்கு பசித்தவனுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவனுக்கு கூட இருந்தவனுக்கு கூட தரமாட்டான். ஏன்னா கோயில்னால் கடவுள்னால் போய் கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை ஆட்டையை போட்டால் பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் எல்லாரும் தேடி வந்து நம்ம காசு கொடுத்துருப்போம் அப்படின்றது தான் கோவிலை ஆன்மீக தலங்களை கைப்பற்ற துடிக்கும் ஒரு கூட்டத்தோடைய எல்லா இது மதத்துலேயும் ஒரு கூட்டத்தோடைய ஒரு இது. ஸோ இப்போ
ஒவ்வொரு நம்ம வேறு மதத்தை கம்பேர் பண்ணோன்னா அதை பெருமையாக பேசுகிறான், இந்த இதை பெருமையாக பேசுகிறான்னு சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ராமர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அது இந்தியாவிலே ஒரு கான்செப்ட் கோவிலாக உருவாக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக அங்கே பிரச்சனை இருந்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு தான் அரசியலே பண்ணாங்க. 4 ஸ்டேட்டில் ராஜஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த மத்திய பகுதி பீகார், இந்த பகுதியில் பூராமே ராமர் கோவிலை அடிப்படையாக வச்சு தான் அரசியல் பண்ணாங்க. அரசியல் பண்ணும்போது இது என்றைக்காவது நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ராமர் கோவில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே கோவில் கட்டுமான பணிகளுக்கு தேவையான சிற்பங்கள் செதுக்கும் வேலைகள் இன்றைக்கி நேரத்தில் 30 வருஷமாக நடந்துகிட்டு. அதுக்கு ஒரு பக்கம் கலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே கோவிலே இல்லை, கட்டப்படவும் இல்லை. ஆனால் இந்த ராமர் கோவில் கட்டுவதற்கான கமிட்டி அப்படின்றது மட்டும் இருக்குது. அதற்கு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட டொனேஷனாக வசூல் பண்ணணும். பெரிய கோடீஸ்வரர்கள்லேருந்து சாதாரண மக்கள் வரையும் டொனேஷனாக கொடுத்து அந்த காசில் தான் அந்த கல்லெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. தூண்கள் போனது வந்தது இதெல்லாம் 20 வருஷமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மெதுவாக சிற்பங்கள் செதுக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வழக்கு முடிஞ்சிடனே டக்குன்னு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு கோயிலை கட்டிட்டாங்க. ஸோ அப்போ இது பெரிய அளவில் வந்து அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு தீர்ப்பு ராமர் கோவில் ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்ற அந்த ராமருக்கு பிறந்தார் இங்கே கோயில் இருந்ததுன்ற தீர்ப்பு வந்தது இல்லையா, அதற்கு நாள் வரைக்கும் வேலைகள் நடந்து தான் இருக்கு. தீர்ப்புக்கு ஆனால் அவங்க காத்துக்கல. இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கோடியாக வசூலாகிட்டே தான் இருக்குது. அதுதான் அந்நிய செலாவணி வெளிநாட்டிலேருந்து டாலர் குவிய ஆரம்பிச்சு. வருஷத்துக்கு மாதத்துக்குன்னு சம்பாதிக்கிற காசில் ஒரு அமௌண்ட்டை வந்து ராமர் கோவிலுக்காக செலவிட்டவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கூட்டம் கொழுத்து தெரிஞ்சுது. இதை கட்டுவதற்கு சீரியஸாக இருந்து பண்ண ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் இதில் பல ஆண்டுகளாக கோடியாக சம்பாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லா காலகட்டங்களையும் குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருந்தது. ட்ரஸ்ட்டு கணக்கு சரியாக கொடுக்கல, இது பண்ணலாம் அதை பண்ணலாம், இப்படியே வந்துகிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா கோயில் கட்டும்போது என்னாச்சுன்னா ஏகப்பட்ட பணம் உள்ளே வருது, கொட்டுது. அப்படியே உலகம் முழுவதும் வந்து பணம் கொட்டுது. அதில் மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய இதெல்லாம் நடந்தது. இது ஒரு பக்கம். இது கோயில் கட்டியாச்சு. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கும்பல் வந்து இவங்க மட்டும் இது பண்ணுறாங்க, நம்ம உள்ளே விடுறதே இல்லை, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் உண்டியல் வந்து அங்கே வச்சுருப்பா, இல்லை டொனேஷன் பண்ணால் அந்த கோவிலோ ட்ரஸ்ட்டோ ஒரு ரசீது கொடுக்கும். இப்போ அதுவும் கிடையாது. எங்கேயா இருந்து கூகுளில் ஸ்கேன் பண்ணி எவன் வேணாலும் பணம் அனுப்பலான்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா போலி வெப்சைட் ஆரம்பிச்சிட்டோம். போலி வெப்சைட் அதே மாதிரி ராம் மந்திர், அயோத்தியா அப்படின்னு போட்டு அதே படங்கள்லாம் போட்டு கூகுளுக்கு ஸ்கேனர்லாம் போட்டு போடுறவங்க போனால் அப்போ தெரியாதவன் எதுக்கு போடுவான். இப்போ நீங்கள் அந்த சீட்டிங் வந்து எதுக்காக ராமர் கோயிலே கை வச்சான்னா எல்லா வெப்சைட்லேயும் அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் ரிசர்வேஷன், ஃப்ளைட் ரிசர்வேஷனில் ஏமாத்துறான், அது இந்த அரசு கண்டுக்கல. விசா, இப்போ மலேசியா விசா ஃப்ரீ, மலேசியா விசான்னு போட்டிங்கன்னு வைங்களேன், டக்குன்னு திருட்டு பையங்களோட வெப்சைட்டு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வரும். ஒன்று 2500 அனுப்புங்க, 3000 அனுப்புங்க. மலேசியா விசா ஃப்ரீ, தாய்லாந்து விசா ஃப்ரீ. நீ அப்ளை ஸ்ரீலங்கா விசா ஆன் அரைவல். ஆனால் அதை அப்ளை பண்ணணும்னு நீங்கள் போனீங்கன்னா போலி வெப்சைட்டுகள் முதல்ல 2-3 இருக்கும். அதை தான் நீங்கள் தேடி பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா விஷயத்துலேயும் போலிகள் இருக்குது. அதை வந்து இவங்களால் கட்டுப்படுத்த முடியலன்றது இந்த அரசாங்கத்தோடைய கேடுகட்ட ஒரு நிலை தான். இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை இப்போ ராமர் கோயிலுக்கே வந்துட்டாங்க. இப்போ போலி வெப்சைட்டுகளை ஆரம்பித்தோடனே ஸ்கேன் பண்ணி அமெரிக்காவில் இருக்கும் 1000 2000 போடுவாங்க. கோடிக்கணக்கில் பணம் குவிய ஆரம்பிச்சு. சரி கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இது இருக்கான இந்த நீங்கள் எந்த இது கொடுத்து இந்த இதுக்கு ஸ்கேன் பண்ண இது எங்கேதே கிடையாது இப்படின்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நான் 50,000 கொடுத்தேன், நான் 1,00,000 கொடுத்தேன், நான் 10,000 கொடுத்தேன், ஸ்கேன் பண்ணி போட்டேன்றாங்க. தேடி பார்த்தா எந்த அக்கௌண்ட்டுமே வரல. கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு தனி கூட்டமே இயங்குது. அதே பேரில் வெப்சைட் ஆரம்பித்து ஆப் ஆரம்பித்து கூகுள் பேயில் காசை போடுற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அதில் கூகுள் பேயில் ஏகப்பட்ட காசை போட்டு இறந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இது காங்கிரஸ் தீவிரமாக போராடிச்சு. ஆனால் காங்கிரஸ்காரனும் அதில் உள்கூத்தில் இருக்காங்க. என்ன சார், எந்த வழக்கில் போனாலும் வழக்கு போட்டவரும் காங்கிரஸ்காரராக இருக்கார்,
ஆனால் அதில் இப்போ சிக்கனவரும் காங்கிரஸ்காரராக இருக்காரு சார் சமீப காலமாக. காங்கிரஸ்காரன்னு நம்ம சொல்ல முடியாது. திருடங்கள் வந்து எல்லா கட்சியும் தான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். காங்கிரஸில் இல்லைன்னு சொல்கிறாங்களே சில பேர், அது வந்து பொய்ன்றது இது தெரியாது. அவங்க திருடங்க வேணா, அவன் மகா திருடனா இவன் மரண திருடன், அதுதான் வித்தியாசமே தவிர 2 பேரும் திருடங்க தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இதில் காங்கிரஸ் தொடர்பானவர்களெல்லாம் இருக்காங்கன்றதுக்கான ஆதாரங்கள் ஆவண ஆதாரங்கள்லாம் வந்து பார்த்த உடனே ராகுல்லாம் பேக் அடிச்சிடாரு. அப்போ திருடனுக்கு கட்சி, மதம், இனம், மொழி, கடவுள் எதுவுமே கிடையாது அப்படின்றது இதுலேருந்து புரியுது. ராமரை வந்து மிகப்பெரிய ஒரு கடவுளாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணி இந்துக்களில் நம்பர் 1 கடவுள் வருதான்ற மாதிரி லிஸ்டிங்லாம் போடுறீங்க. ஆனால் அவர் பேரை சொல்லி ஆட்டையை போட்டுட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லிங்கன்றதான் இப்போ கேள்வியாக. சார் இப்போ இன்னொரு கேள்வி எழுறது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் பண்ணும்போது கோவில் நிர்வாகத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு உதவி வந்திருக்கணும்ல சார். அப்போ அந்த கோவில் நிர்வாகத்தின் மீதே ஒரு சந்தேகம் எழுது. இல்லை, இது ஆன்லைன் ஸ்கேமில் அப்படிலாம் வராது. இருந்தாலும் இப்போ கோவில்லே கெதின்னு இருக்கவங்க அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் தெரியாமல் இருக்காது. ராம் மந்திர் நீங்கள் போட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் வரும். அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறதோட எனக்கு என்ன பிடுங்குற வேலையாக இருக்காங்க. பார்த்துருந்தானா இது போலி வெப்சைட்டு நம்மளை வச்சு இப்போ காசு பிடுங்குறான், ஸ்கேனர்லாம் போட்டிருக்கான் அப்படின்றது தெரியும். அவங்க அதை செய்யாமல் இழுத்தடிச்சது தான் இவ்வளோ நாள் செய்யப்பட்ட துரோகம். பலரும் போலி நிறுவனங்களை போட்டு ஸ்கேன் பண்ணி கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. சார் இப்போது ஒரு ஹிந்து அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் கொடுத்த பேட்டியை பார்த்தேன். அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, கோவிலுக்காக கோவிலை கட்டி கொடுக்குறதோ இல்லை கோவிலுக்கு தேவையான பணிகளை செய்கிறதோ எங்களுடைய வேலை கிடையாது. எங்களுடைய வேலை ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் போய் குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். இந்த ஸ்கேமுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்காக நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டையும் யோகி ஆதித்யநாத் அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசையும் குறை சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க. அவன் ஏற்றுக்கல. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் இது யார் கண்ட்ரோலில் இருக்குது? டெலிகாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? நெட்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு தானே பார்க்கணும். என்னடா போலி வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ இதே இது போலி வெப்சைட் ஆரம்பித்து இந்திய இராணுவத்துக்குள்ளே பூந்து எதையாக ஒன்று பண்ணானா விட்டுருவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் தானே பொறுப்பு, உங்கள் கட்டுப்பாட்டில் தானே அது இருக்குது. அடுத்து மாநில அரசு என்ன பிடிங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு? இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கும்போது அதை முடக்கி இருக்கணும், அவனை பிடிச்சிருக்கணும், ஆரம்பத்தில் கைது பண்ணியிருக்கணும்ல. அப்புறம் யாரும் அவங்க அப்பத்தாவையா போய் சொல்லுவாங்க, மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லாமல். அது கட்சிக்காரன் ஏதாவது கூவிட்டு இருப்பான், அவனுக்கு ஏதாவது பதவி வேணும். சார் இப்போது அயோத்தியா அப்படிங்கிறது இந்திய அளவில் எல்லா அரசியல் தலைவர்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு கோவிலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுக்கே இப்படி ஒரு நிலைமை, அங்கேயே ஒரு ஸ்கேம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நாட்டில் எண்ணற்ற லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களில் இப்போ வரைக்கும் யாருக்காக காணிக்கை செலுத்துகிறோம், யார்கிட்ட அதை போய் சேருது, கோவில் பணிகளே நடக்காமல் நிறைய பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்குது இல்லையா? அதோடைய நிலைமை இல்லை, அதோ கதி தான். வேற என்ன பண்ணுறது? இப்போ தமிழ்நாடு வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இப்போ அதை ஆட்டையை போடுறதுக்கு தான் ஒரு கும்பல் தீவிரமாக பண்ணிட்டுருக்காங்க. ஹெச்ஆர்என்சி விட்டு கலட்டி ப்ரைவேட் ஆக்கி விட்டோம்னா அந்த கோயிலை கேப்சர் பண்ணி இது எங்கள் பரம்பரை, எங்கள் இது நாங்கள் தான் பூஜை பண்ணோன்னு மொத்தமாக ஆட்டையை போட்டுடலாம், கோடி கோடியாக கொள்ளையடிக்கலான்னு ஒரு கும்பல் அரசாங்கத்திலிருந்து கோயிலை மீட்டு கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தை ஒரு கட்சியோட ஆதரவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் அது முறியடிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்னு தெரியல. இப்போது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் அயோத்தியாவுக்கும் தேவைப்படுதா? ஆமாம், அப்புறம் அங்கே தானே கொள்ளையே மெயினாக நடந்திருக்கு, அப்புறம் அங்கே தானே தேவைப்படும். அதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏன்னா அவங்க தான் தமிழ்நாட்டிலே இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க. அதை தான் இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு தான். புரியுதா அவங்களுக்கு? இந்த மாதிரி கொள்ளையடிச்சோன்னா எவன் கேட்பான்? இந்த அவங்களே சொல்கிறான், இல்லை அடிச்சுட்டு போட்டு இந்துக்கள் தானே சாப்பிட்றான், ராமன் இருக்கா சார், சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அதனால் கொள்ளை கூட்டத்தோடைய ஒரு இதுதான், அந்த கொள்ளை கூட்டத்தால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கோவில். சார் அயோத்தியா கோவிலை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்ச நாள்லே பூம் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஹோட்டல்களாக இருக்கட்டும், நிறைய தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே திடீர்னு பூம் ஆச்சு. இப்போது அங்கே ஸ்கேம் இது நடந்தது தெரிய வந்ததுக்கப்புறமா அங்கே ஃபுட்ஃபால்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. ஒரே ஒரு ஸ்கேம் வந்து வெளியில் வந்ததுக்கே அங்கே வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் வெளியே நிறைய விஷயங்கள் தெரிய அந்த கோவிலே வந்து மக்களுடைய பார்வையிலேருந்து விலக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது சார். நீங்கள் எப்படி அதை பார்க்கல? அப்படிலாம் இல்லை. அதாவது ஸ்கேம் நடந்துட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் கட்டுப்பாட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. கோயில் பூஜை புனஸ்காரங்களாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு குரூப் கட்டுப்பாட்டில் தான் வசூல் பூரா இருக்குது. அவங்க பயங்கரமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. என்ன வசூல் சார்? அதான் இந்த கோயிலுக்கு வசூல் தான்.
டொனேஷன் கொடுங்க, அடுத்து கோயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், மேலே கோபுரம் கட்டுறோம், சைடில் செவுறு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு வசூல் பண்ணி தின்னுட்டே இருப்பாங்க. இதைத்தான் தமிழ்நாட்டில் செய்யணும்னு அந்த கும்பலில் ஒரு கும்பல் ஆசைப்படுறது. கோயில்களை தனியார்மயமாக்கணும்னு சொல்லி மிக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திராவிட ஆட்சிகள் இல்லாததுனால இனி அது விரைவில் தனியார்மயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்சியில் அப்படி ஆச்சுன்னா எல்லா கோயில்லையும் கொள்ளைகள் அதிகமாகிடும். அவன் இஷ்டத்துக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். அண்ணாமலை கேட்குறக்கே ஆள்லாம் போகுது. அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், கோவில் அப்படிங்கிறது கோவில் மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அப்போது இந்த அயோத்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்கள், நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இப்போது மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திக்குமா? அதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, இப்போ கோயிலை நம்பி தான் ஒரு பொருளாதாரம் இருக்குது. கோயிலை சுற்றி கடைகள் இருக்கும், ஹோட்டல்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதற்கும் தனியார் கோயிலை கொடுக்குறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது வந்து கவர்மெண்ட் கையில் கோயில் இருக்குது, கவர்மெண்ட்டு கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டு தெளிவாக தான் சம்பளம் கொடுத்துட்ருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இவங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு வர காசை கோயிலுக்கு தான் செலவு பண்ணுன்றாங்க. இது நம்ம பாரம்பரியத்திலே கிடையாது. நீங்கள் வரலாற்று காலங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா, இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குன்னா, அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே தான் பள்ளிக்கூடமே இயங்கும், நடன பள்ளிக்கூடம் அங்கே தான் இயங்கும். பெண் பார்க்க போகிற வரோம், நல்ல காரியம் பண்ணுற போகிறோம், அங்கே உட்காந்து தான் பேசுவாங்க. எல்லாமே ஒரு மனிதனுடைய சாவை தவிர, அவன் பிறந்தவொடனே அந்த குழந்தைய கூட்டு வந்து அங்கே தான் பூஜை, எல்லாமே மக்கள் கலாச்சாரம், மக்கள் தேவைகளோட பின்னி பிணைஞ்சது தான் கோவில்கள். காலப்போக்கில் அதுக்கப்புறம் அது கடைகள் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க, அதை சுற்றிலும் இது வருது, அப்புறம் ஹோட்டல்கள் நிறையா. அதை சுற்றி மனிதர்கள் தேவையை பொறுத்து என்னென்ன வருமோ அதெல்லாமே வரத்தாச்சு. அது வந்து தனியாருக்கு போனால் டோட்டலாக ஆட்டையை போட்டுருவாங்க. அதனால தான் வந்து திராவிட ஆட்சிகள் தனியார் கையில் கொடுக்காமல் இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி கொள்ளை அடிப்பதற்கு யாரும் கேட்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவான். நீங்கள் ராமர் கோயிலே பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் காசு தானே, இந்துக்கள் தானே சாப்பிட்டு போகிறான் அப்படின்னா, டே யாரா உன் காசாடா, நான் காசை கொடுக்குறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ராமர் கோயில் கொடுத்தா நீ ஏன் காசு அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கு நியாயம் வர பேசுறியான்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் வருங்காலத்தில் வருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.